நீ சொன்னது 9 ஆச்சுன்னா நீ அதுக்கு மேல போகணும். ஜமாந்தரம் என்னால கோரம் மாட்டோம். நீ சொன்னது 9மா? ஓ அப்படி 9 நவ கற்களால் வந்து இங்க பட்ட கூடடா கண்ணாது பாடுறா பல பலன் இருக்குது பாடுறா கதை தகவல் பல பலன் இருக்குதா பல பலன் இருக்குது கதை தகவல் இது ஆலயமா தெரியுமா ஏகலாயே மலக்கண்ணா என்னடா அம்மா உள்ள போச்சியா மரம் கட்டுறது பிஞ்சு போற மரம் கட்டுறது தாலி வைக்கிட்டா என்னதான் பிஞ்சு வர செய்யலாமா இலக்கணா இது என்ன நான் எத்துன்னு வரேன் தெரியுமா? கருவாப்பிளே அவன் முறங்காட்டுறேன் இலக்கணா கோடிக்காய் தாம்பு கயிறு இருக்குது தாம்பு கயிறு ஊரிக்காய் இருக்குது. உங்களை மாதிரி அறியாத பிள்ளைங்க மனசுல ஒரு கஷ்டம் வந்தா தூக்கு போட்டு தொங்குறது தூக்கு கயிறு எங்கிட்ட இருக்குது. நாலு நாள் நல்லா இருந்தா அந்த தூக்கு போட்டு சேர்த்து கவுரு குத்துருவான். உன்னை கட்டி தொங்க விட்டா கவுரு தாங்கணுங்க. என்னப்பா கஷ்டம் உனக்கு? என்ன கஷ்டம்? ஆட்டோ இல்லைன்னா என்ன போடுவது மெட்ராஸுக்கு போகணும் வேலைக்கு சித்தாள் வேலைக்கு அங்க போய் 800 ரூபாய் 700 ரூபாய் கூலி தராங்க. போய் நல்லா கஷ்டப்படுறேன். கஷ்டப்பட்டு எனக்கு உடம்பு பேஜாரு தாங்கல நேரம் ஒயின்சா போகணும். காலையில ஒண்ணு போடுவேன், மதியம் ஒண்ணு போடுவேன், ராவில ஒண்ணு போடுவேன். 3 வேலையை 3
3 போடுவேன். சாப்பிட்டு ஒரு 10 நாள் 15 நாள் ஆயிப்போச்சு. நம்ம போய் பொண்டாட்டி போய் பார்க்கணும். ஆமா நாள் ஆயிப்போச்சு, போய் வரலாம். என்ன பண்ண நம்ம பார்த்து நம்ம சும்மா போட்டா வேற போன ஒயின் ஷாப் 5000 ரூபாய்க்கு தான் பெருமை பாக்கெட்ல வாங்கி பணத்து போட்டு நேரம் 4 போட்டு வாங்கினேன். போய் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்குது. ஆமா ஒயின் ஷாப்ல ஒண்ணு போட்டேன். பஸ் ஏறி உட்காந்துமே நம்மள யாரு என்னன்னு நம்மளுக்கு கெத்தா போனட்டு போய் பாத்ரூம் போய். ஆமா அந்த பாத்ரூம்ல மூடி தந்து அங்க ஒண்ணு போட்டேன். பஸ்ல இருந்து உட்காந்து பொட்டிக்கார அனுபவம் பாருதுல. அங்க ஒண்ணு போட்டு மீதி ஒண்ணு இருக்குது. ஏன்னா உட்காந்து பஸ்ல ஏறி உட்காந்துட்டா 1.8ல. ஆமா உட்காந்து பஸ் எங்க போகுது எங்க வருது எப்படி தெரியுது நம்மளுக்கு. என்ன பண்ண வந்து போலூர் பஸ் நிறுத்தனா பஸ் விட்டாவனாந்து தம்பி போலூர் வந்துச்சு ஏந்துறான்னு சொல்லி நான் என்ன பண்ண அப்படி நிதானத்து மேல இறங்கி அங்கிருந்து ஒரு ஆட்டோ அமுத்தினேன். நேரா ஊட்ட போய் இறங்கினேன். 7ஆம்படி போய் இறங்கிட்டு போய் நம்ம வீடு எது நம்ம தெரு எது என்னன்னு தெரியல. அவன் எடுத்துட்டா 7ஆம்படி மண்டே எந்த ஊடு எந்த தெருவுன்னு தெரியல. அப்படியே பார்த்தா நம்ம வீடு மேலுக்கு நேரம் வீட்டு உள்ள நுழைஞ்சிட்டேன். தாண்டி விட்டு பாத்துங்க போய் பார்த்துட்டேன். இந்த 3-4 குச்சிக்கின்னு வந்து இந்த மூத்திரம் முட்டிக்கின்னு வந்துச்சாங்க. நான் எப்பயுமே வந்து நான் ராவுல எங்க வெளி போறது கிடையாது. பகல இருந்தா 10 பேர் கூப்பிட்டு சட்டை போட்டு தூக்கி போட்டு வதைப்பேன். ராவனா வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன். பயம் எங்க போனாலும் திடீர்னு ஒண்ணுக்கு வச்சுன்னா என் மனைவி வாடிய ஒண்ணுக்கு வந்து நான் போனடி வாடி அப்படின்னு கூப்பிட்டேன். எழுப்புறேன் அப்படின்னு அவன் என்னன்றான் கைசாடா பக்கத்துல 2 குழந்தை இப்போதைக்கு என்னத்துக்கு எழுப்புறா கம்முனு படுன்றான். அது இல்லடியா மூத்திரம் வந்துச்சு வாடி கூட வெளி வாடி வாடிக்கு கூப்பிடுறேன். மூத்தம் தானே வந்தியா நீ போய் வந்துக்கிட்ட நான் பாத்ரூம் உள்ளே கட்டி வச்சுக்கிறேன். உள்ளே போற வேலையே கிடையாது. நான் தான் முக்கா பாதில தரமாடிக்கினே போறேன். எங்கடா பாத்ரூம் கட்டிக்கிறாளாமே அப்படின்னு போய் பார்த்தா அம்மா வயிறு 6 அடி 7 அடி இருக்கும். அம்மா வயிறு பாத்ரூம் பார்த்தா பொட்டு இஷ்டா கரு அப்படி தந்த உடனே அப்படியே லைட் எரிச்சு. அந்த அளவுக்கு செட்டிங் பண்ணி வச்சுக்க. லைட் தந்த உடனே சுவிட்ச் போடுற வேலையே கிடையாது. இல்ல லைட் ஏறுது பாத்ரூம் பேஞ்சிட்டு அப்படியே ரிவர்ஸ்லயே வந்தேன். அப்படியே வந்து பொத்துன்னு பத்துக்கினேன். பொழுது வச்சுச்சு. என் பொண்டாட்டி தொடப்பு கட்டி எடுத்து பொத்துன்னு அடிக்கிறான். அடிக்காது எங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு 38,360 ரூபாய் கொடுத்து உயரமா ஓணுன்னு பிச்சு வாங்கி வச்சா பையா பாத்ரூம் எங்க கட்டிக்கிறேன். பாத்ரூம்ல போய் மூத்திரத்தை பையாதோ பிரிச்சு உள்ள மூத்திரத்தை கட்டிக்கிறானா போடுறானா அவன் நான் பேஞ்சது எப்படி கண்டுபிடிச்சாலும் தெரியுமா? கீ குண்டால தயிர் காய்ச்சி வச்சு தயிர் வெள்ளாங்க மூத்திரம் பேஞ்சு உள்ள மஞ்சள் ஆட்டு இந்த மாடு பேஞ்சின்னு போது பாரு. அதே மாதிரி வந்து கீரை மருந்து அதான் கண்டுபிடிச்சு இந்த ஜெலுமத்தை எடுத்துக்கிட்டு உலத்துக்கு நீங்க இருக்கலாமா? பொண்டாட்டி கையில தொடர்பு காட்டாலே அடி வாங்கணும் இருக்கலாமே. அது தூக்கு கையில் கொடு ஒரு முதல் ஆச்சா கையில வாங்க. பாத்ரூம் எதுவும் தெரியாத எதுவும் தெரியாத போய் போதில் தெரியலுமா சொத்துல அங்க காலையில வரும்போதெல்லாம் பச்சை நிக்கிற இடத்துல போட்டுக்கினே வந்து அரை போதில் இருக்குன்னு தெரியல. ஆனா உன்ன மாதிரி அந்த குயில வைக்க செத்து புள்ளான்னு சொல்லிட்டு கடையில போய் 50 சாவு கொடுத்து வெள்ளம் கூட வாங்கி மூங்கி சாவரம் யாருன்னா மனசை நினைச்சிங்கன்னா அந்த வேலை செய்யுங்க. சீக்கிரம் சேர்த்துப்பீங்க.
ஏம்மா, உனக்கு என்னடா தொழில் தெரியும்? ஓ என்ன தொழிலுக்கு இருக்காங்க என்னடா வேலை தெரியும்? ஓ இந்த கொடைக்குள்ள என்னென்ன இருக்கு தெரியுமா? என்னடா இருக்குது? இந்த பத்திரமான கூடைக்குள்ளே